கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில், இந்த புதிய மாதத்தில், நாளில் கூட உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறதான இறை வார்த்தையானது பேதுருவின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னுடைய பாரங்களை சுமக்க ஒருவரும் இல்லை, என் கண்ணீரை துடைக்க ஒருவரும் இல்லை, நான் எவ்வளவு கடன் பிரச்சனையில் வாடிக்கொண்டிருக்கிறேன், எவ்வளவு நான் துக்கத்தில் அமைந்து போகிறேன், நான் எவ்வளவு வியாதியோடு கூட நான் எவ்வளோதாய் பாரங்களை சுமந்து உலகத்தில் ஓட முடியாதபடி நான் எவ்வளோதான் தவித்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு உயர்வு இல்லை, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு இல்லை, மனமாறுதல் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் ஏங்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கலாம். தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார் பார்த்தீங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் விண்ணுலகத்தை விட்டு அப்படியா சிங்காசனத்தை தியாகம் செய்து இந்த பூமிக்கு வந்தார் பார்த்தீங்களா? எதற்காக தெரியுங்களா? உங்கள் பாரங்களெல்லாம் அவர் சுமந்து கொள்ளும்படியாய், அவர் உங்களை விசாரிக்கும்படியாய், அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாய், உங்களுடைய சாபங்களை முறித்திடும்படியாய், பிசாசுடைய பிடியில் இருந்த நம்மளை கூட அவர் மீட்டெடுக்கும்படியாய் இந்த நாட்களிலே நம்ம வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்கள் பாரங்களையும் உங்கள் கவலைகளையும் உங்கள் இயக்கங்களையும் தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நீங்கள் இறக்கி வைக்கும்போது தேவ ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்க, அவர் மேலே வைங்க. நீங்கள் மனிதரிடத்தில் ஓடி சொல்லும்போது அவர்கள் இன்னும் 2 நபரிடம் சொல்லி இன்னும் 4 பேரா இன்னும் 5 பேரா நம்ம காரியங்கள் எல்லாம் அவர்கள் தூஷித்து கேவலப்படுத்தி பேசி கொண்டிருப்பார்கள். நீங்கள் யாரிடமும் சொல்லாதீங்க. உங்களே ரகசியமாய் அந்தரங்கத்தில் நோக்கி கூப்பிடுங்கன்று ஒரு ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட அந்தரங்கத்தில் அமர்ந்து உங்கள் கணவர் பார்க்க வேண்டாம், உங்கள் பிள்ளைகள் பார்க்க வேண்டாம், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரிய வேண்டாம். உங்களை ரட்சித்த இயேசு, உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர், பாசமுள்ள முகத்தோடு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிற அந்த உன்னதமான தகப்பனிடத்தில் உங்கள் கவலைகளை சொல்லுங்கள். அவர் உங்களை விசாரித்து உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நேர்மையான வழியில் நடத்த வல்லமுள்ள தேவன் இன்றைக்கும் உங்கள் கரங்களை பிடித்து உங்களோடு கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறார். உங்கள் இல்லத்தின் தலைவராக தான் அமர்ந்திருக்கிறார். உங்கள் மறைவான விருந்தாடியாக உங்களோடு கூட தான் சம்பாஷிக்கிறார். நீங்கள் தூங்கும் போதெல்லாம் அவர் உங்களை பாதுகாத்து உங்கள் உறக்கத்தை அவர் ரசித்து கொண்டு உங்களுக்கு அருகாமலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை விசாரித்து அவர் உங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த நாளிலே கூட இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோமப்பா. இந்த நாளிலே கூட இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படியாய் மாற்று ஆண்டவரை. கண்ணீர், கவலைகள், பிரச்சனை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த குடும்பத்தை நீர் விசாரித்து செம்மையான பாதையில் நடத்துங்க. இந்த மாதம் முழுவதுமா, இந்த ஆண்டு முழுவதுமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து ஓடுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.